என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபி பண்ணுறோம்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோங்க. அது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மசாலாலாம் அரைச்சி அது கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூடு சாப்பாட்டுக்கும் அப்புறம் தோசை இட்லிக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கத்திரிக்காய் இந்த சைஸில் தான் கிடச்சிது. அது ஒரு 6-7 காய் எடுத்துருக்குறேன். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம எண்ணெயில் வதக்கி அரைக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு, ஒரு நாட்டு பூண்டுங்கிறதுனால நான் ஒரு 6-7 பல் எடுத்துருக்குறேன். நீங்கள் மலை பூண்டாக இருந்தால் ஒரு 2-3 பல் போட்டுக்கலாம். ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். மல்லி பார்த்திங்கன்னா அதுவும் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன். பாருங்கள், நம்ம சின்ன எலுமிச்சங்காய் சைஸு புளி எடுத்துருக்குறோம். அதிகமாக சேர்த்த வேண்டாம். நம்ம தக்காளி பழம் 2 சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு காட்டிருக்க வேண்டியதான் நான் இதில் கரைக்காமல் இனி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப்பு தான் எடுத்துருக்குறோம். அதாவது ஸ்பூன் கணக்கு சொல்லணும்னா டேபிள் ஸ்பூனில் ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்புங்கிறதுனால ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்கணும். வாங்க பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு. இவ்வளோ வதங்கினா போதுங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அது தக்காளி இது சேர்த்துக்கலாங்க. ஏன் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இதுக்கு சீக்கிரம் வதங்கும். நம்ம ஸ்கொயர் ஷேப்லெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வதங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இப்போ இதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. கூட பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி குழஞ்சி வரட்டுங்க. அது வரைக்கும் மூடி போட்டு வேகட்டுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்கு வேண்டி ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டுங்க. இந்த பச்சை வாசம் கொஞ்சம் போட்டுங்க. மிளகாத்தூளோடு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வாசம் போனதும் நம்ம தேங்காய் சேர்த்துனது கூட ஒரு 10-20 செகண்ட் வதக்கலாம் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் 1/4 கப்பு தான் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாங்க. தேங்காய் போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் அரைக்கணும். பாருங்கள், வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். திக்காக அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக். பாருங்கள், இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக கட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த தண்டு இருக்கணும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டுங்க. உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். அது அப்படி தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்துக்கணுங்க. ஏதாவது சொத்தக்காய் இருந்தாலும் இருக்கும். பாருங்கள், மசாலா நம்ம நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக வச்சு நம்ம எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி கொஞ்சமாக எடுத்து
இப்படி எல்லா கத்திரிக்காயும் வச்சுக்கணுங்க. ஏன்னா இது கையில் எடுத்தால் வைக்க முடியுங்க, ஸ்பூன்லாம் எடுக்க முடியாதுங்க. சும்மா அந்த மசாலா உள்ளே வைக்காமலும் நம்ம அப்படியே வதக்கியும் போடலாம், இப்படியும் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள். இப்போ இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சது நம்ம இந்த கத்திரிக்காயை ஒன்றா அதில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா வதக்கலாங்க. அதுக்காக அதிகமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வதக்கணும்னு இல்லைங்க. எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் நம்ம திருப்பி அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. போதுங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இனி நம்ம வந்து மசாலா ஒரு 5 நிமிஷம் வேகும். அப்போ இனியும் நல்லா இருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வெந்தயங்க, ஒரு 5-6 பீஸ். இப்போ வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், தாளிக்கும் போது எப்பவுமே ஒரு வரமிளகா போட்டு தாளித்தா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நான் அதுக்காக ஒரு 2 குண்டு மிளகா சேர்த்துருக்குற வரமிளகா. நீங்கள் எந்த மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணுங்க. நல்லா வறுபடணும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணுங்க. நம்ம வதக்கி அரைக்கிற குழம்புக்கு மட்டும்தான் ஒரு கண்ணாடி பதம் வரணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது கூட வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அது வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வடிகட்டினாலும் நமக்கு இந்த மாதிரி கடைசியில் நிற்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்குது, நம்ம அதுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்குதுங்க. இப்போ நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, சேர்த்துக்கிறேங்க. கையில் வச்சு இப்போ ஃப்ளேம் வந்து கையில் வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறம் பார்க்கலாங்க. மூடி போட்டு கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இடையில நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இது கூடயே வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம குழம்போடு சேர்த்துட்டோங்க. பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் நீங்கள் அதை 4 நீள வாக்கில் கட் பண்ணி கூட எண்ணெயில் வதக்கி இந்த மாதிரி குழம்போடு சேர்த்துக்கலாங்க. சின்ன பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டா இந்த கத்திரிக்காயில் வந்து உப்பு புளி காரெல்லாம் பிடிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இவ்வளோ திக்காக இருக்கணுங்க குழம்பு.
இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சுவையான வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோடையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் எங்களுது என்ன லஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க. உப்பு, புளி, காரம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவுகளோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். புளிப்பு அதிகமாக சாப்பிட விரும்பாதவங்களுக்கு கூட இந்த புளிப்பு வந்து கம்மியான புளிப்பு அளவாக இருக்குங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டு மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாங்களா? சுட சுட ரைஸு, அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க, முட்டைக்கோஸ் பொரியலுங்க, வத்தலுங்க. ஏன்னா இந்த மாதிரி அரைச்ச குழம்பெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வத்தல் தொட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. முட்டை, தயிர், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் நாங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் எடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க எங்களோட லஞ்சு. எப்போ கீரை இருக்கும், இன்றைக்கி கடையில் கீரை வராதனால நான் செய்யலைங்க. இவ்வளோ தாங்க. வாங்க எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்லாம். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு எங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. எங்களோட லஞ்ச் என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதனுடைய அளவுகள் இதில் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பராக வருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மெத்தட் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும்தான் செய்யணும், குழம்பு வைக்கணும்னு இல்லைங்க. இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாவக்காய் நல்லா வட்ட வட்டமாக இருந்து எண்ணெயில் வறுத்து அதை அப்படியே குழம்பு இதே குழம்புல சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு இருந்தாலும் அதை வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்படி எல்லா விதமான குழம்புகள்லாம் செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக பிடிச்சிருந்த வீடியோவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்குள்ள நிறைய ஷேர் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.